இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். यीशु के नाम से सबको आशीष करते हैं. மகிமையான கர்த்தர் தம்முடைய நாமத்தை நம் ஒவ்வொருவருக்கும் விளங்க பண்ணுவாராக. महिमा का प्रभु अपने नाम को हर एक के लिए प्रकट करें. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாப்பார். प्रभु हमें आशीष करके संभाले. ஒரு வசனத்தை வாசித்து தியானிக்கலாம். एक वचन को ध्यान करके அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் प्रेरित जो है गलातियों को लिखा हुआ किताब 6வது அதிகாரம் 6 अध्याय 14வது वचனம் 14 वचन. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டேன். पर ऐसा न हो कि मैं अन्य किसी बात का घमंड करूं, केवल हमारे प्रभु यीशु मसीह के क्रूस का, வேறு ஒன்றையும் அல்ல. और किसी बात का नहीं. பவுல் சொல்கிறார், पौलुस कहता है எவ்வளவோ படித்திருக்கிறார் நியாயப்பிரமாணத்தை. कितना ही मैंने व्यवस्था को पढ़ा है. அவர் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவர். वो कहता है व्यवस्था के अनुसार मेरे पर कोई दोष नहीं लगा सकता. எல்லா விதத்திலும் அவர் தேறினவராய் இருந்தார். सारे चीजों में वो बढ़कर है. அவர் சொல்லுகிறார், वो कहता है நான் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். मैं केवल क्रूस के बारे में ही महिमा அப்படி करूंगा. என்ன அந்த சிலுவையில் அவருக்கு ஆச்சரியம் கிடைத்தது? उसको वैसे इस क्रूस पर क्या आश्चर्य की बात அதை मिली, குறித்து நாம் தியானிக்க उसके போகிறோம். बारे में हम ध्यान ஒரு करेंगे. நிமிஷம் ஜெபம் एक பண்ணலாம். क्षण के लिए प्रार्थना करें. இரக்கமுள்ள கர்த்தாவே, अनुग्रह से भरा हुआ प्रभु சிலுவையை धन्यवाद. பற்றி உபதேசம் क्रूस का उपदेश கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கு. और नाशवान के लिए वो एक पागलपन है, ரட்சிக்கப்படுகிற ஜனத்துக்கு लेकिन उद्धार पाने वालों के அது लिए மகா மேன்மை உள்ளது. वो महान महिमा की बात है. இயேசப்பா, हे यीशु, சிலுவையை பற்றி அநேகர் புரிந்து கொள்ளட்டும். क्रूस के बारे में बहुत सारे लोग समझ அந்த लें. மகிமையை, அந்த மேன்மையை பெற்றுக் கொள்ளட்டும். उस महिमा को, उस महिमा में महिमा की बात को पाने, ஆசீர்வதிக்கப்படட்டும். आशीष किया जाए, அவருடைய மனக்கண்கள் திறக்கட்டும். और वो आपका उनका मन की बातें हृदय சிலுவையின் को लग जाए. ரகசியத்தில் அநேக நன்மைகளை பெற்றுக் கொள்ளட்டும். क्रूस की गवाही के अंदर प्रभु बहुत भलाई को पाएं. கர்த்தர் எங்களோடு பேசும். प्रभु आप हमसे बातें இயேசு कीजिए. கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, यीशु के नाम से मांगते हैं पिता. ஆமென். आमीन. சிலுவையின் மூல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பவுல் பெற்றுக் கொள்கிறார். और क्रूस के द्वारा एक बहुत बड़े आशीष को लोग प्रभु पाते அவர் हैं. நியாயப்பிரமாணத்தின்படி எவ்வளவுதான் தேறி இருந்தாலும், और वो व्यवस्था के अनुसार कितना भी आगे बढ़ा क्यों ना हो. வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டுல நிறைய காரியங்களை அவர் கற்றிருக்கிறார். और कलाम के अंदर बहुत सारे बातों को उन्होंने पाया है. ஆனால் சிலுவையில ஆண்டவருடைய பாதத்தில் அவர் இருக்கும்போது, और जब क्रूस पर प्रभु के समूह में जब बैठा है, ஏசாயா 53வது அதிகாரம், यशायाह 53वां अध्याय के அவர் अंदर, நம்முடைய பாடுகளையும் और वही हमारे बोझ को நம்முடைய उठाकर, துக்கங்களை, हमारे दुखों को நம்முடைய வேதனைகளை और हमारी அவர் हर एक बोझ எப்படி को ஏற்றுக்கொண்டார் என்பதை, कैसे उसने उठाया है, அவருடைய சரீரம் எவ்வளவாக அந்த வேதனை அனுபவித்தார் என்பதை, और उसका शरीर कितना उसको सहन किया, அதை எல்லாம் தியானிக்கிற அந்த பவுல் और वो ध्यान करने वाला पौलुस, அவர் சொல்லுகிறார், எவ்வளவு மகிமையான காரியத்தை எனக்காக கர்த்தர் செய்திருக்கிறார். वो कहता है कितना महान कार्य प्रभु ने मेरे लिए किया है. அவர் மகிமையான ஒரு ஆண்டவர். वो एक महिमा का प्रभु அவர் है. தன்னை வெறுமையாக்கி இந்த உலகத்தில் வந்தார். वो अपने आप को खाली कर इस पृथ्वी அவரை पर आया. யாரும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. किसी ने उसे स्वीकार नहीं किया. அவரை அசட்டை பண்ணினார். उसे तुच्छ जाने. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. उसका कोई सुंदर सा रूप नहीं. சிலுவையிலே அவர் பார்க்கும் பொழுது யாரும் அவர் விரும்பவில்லை. और क्रूस पर उसे देखने के समय पर कोई उसे नहीं चाहा. எல்லாரும் அவரை புறக்கணித்தார்கள். सब लोगों ने उससे निंदा किया. ஆகவே அவர் துக்கம் நிறைந்தவராக இருந்தார். और इसलिए वो दुख से भरा हुआ था. உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாடுகளையும் ஏற்றுக்கொண்டதினால், और दुनिया के बहुत सारे लोगों के बीच में वो எல்லா दुख उठाया. சாபமும் அவருக்கு மேல அமர்ந்ததினால் सारा श्राप उसके ऊपर उतर गया था. பாடும் அனுபவித்தார். और वो बोझ को भी उठा लिया है. அவருடைய முகம் மறைக்கப்பட்டது. उसका चेहरा छुपाया गया. அவர் பாடுகளில் உச்ச நிலை அடைந்து விட்டார். और वो बोझ पे भी बहुत भयंकर तकलीफ पे सहा. வேதம் சொல்லுது, சத்தியமாகவே மெய்யாகவே और सत्य से और सच्चाई से நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். हमारे उसने अधर्म को उठा நம்முடைய लिया. துக்கங்களை சுமந்தார். हमारे दुखों को उठाया. இவ்வளவு மகிமையான ஒரு காரியத்தை इतनी महिमा के कार्य को நான் அறியாமல் சபையை துன்பப்படுத்தினேன். और मैं अनजान में कलीसिया को दुखित பவுல் किया. சொல்லுகிறான், पौलुस कहता है நான் அப்போஸ்தலன் என்று சொல்லுவதற்கு தகுதியற்றவன். मैं प्रेरित कहने के समय पर मैं योग्य नहीं था. தேவன் தம்முடைய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபையை நான் துன்பப்படுத்தினேன். और प्रभु ने जो अपने खून से खरीदा है उस कलीसिया को मैंने दुखित किया. சிலுவையின் பாடினால் சம்பாதித்த பரிசுத்தவான்களை நான் வேதனைப்படுத்தியிருக்கிறேன். और क्रूस की ओर से लाए हुए उस सेवकों को मैंने दुखित ठहराया. எவ்வளவு கரையம் செலுத்தி தேவன் தன்னுடைய சபையை ஸ்தாபித்தார். कितने बात को कहकर प्रभु ने अपने कितने मोल देकर प्रभु ने अपने भवन को तैयार किया.
அறியாமல் செய்து मैंने अनजान में कर दिया। தேவனோ என் மேல் கிருபையாயிரு. प्रभु मेरे पर अनुग्रह कर। ஆகவே பாவிகளிலும் பிரதானமான பாவி. और इसलिए वो कहता है मैं पापियों में महान அவர் पापी। சிலுவையிலே மரித்ததினால் वो क्रूस पे मर गया इसीलिए என்னை கர்த்தர் ரட்சித்தார். मुझे प्रभु ने उद्धार दिया। ஆகவே நான் அல்ல, என்னில் வாழுகிற இயேசுவையே நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். इसलिए मैं नहीं, मेरे अंदर रहने वाला यीशु को ही प्रकट அவருடைய करता हूं। வார்த்தையில் அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை और சொல்றார். उसके जीवन में वैसे महिमा का कार्य है। இப்படி என்ன மகிமை இருந்தது और பாருங்க. ऐसी क्या महिमा की बात 1 है। கொரிந்தியர் புத்தகம் पहला कोरिन्थियों का किताब முதல் அதிகாரத்துல पहले अध्याय के अंदर அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை प्रेरित வெளிப்படுத்துகிறார். पौलुस एक बात को बताता है। சிலுவையை பற்றிய உபதேசம் और क्रूस का उपदेश கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக और இருக்கிறது. नाश होने वालों के लिए पागलपन है, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவனுடைய பலனாக लेकिन उद्धार पाने वाले हमारे लिए वो प्रभु का सामर्थ्य है। மகிமையான ஒரு ஆசீர்வாதம் சிலுவையின் மூலமாய் கிடைக்கும். एक महिमा का आशीष उस क्रूस के द्वारा मिलता है। அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். और वो वहां पर तुच्छ जाना गया। எல்லாரும் அவரை புறக்கணித்தார். सब लोगों ने उसे दूर किया, எனக்காக, मेरे लिए, எல்லா ஜனங்களுக்காக सारे लोगों के लिए அவர்தாமே நம்முடைய பாடுகளை उसी ஏற்றுக்கொண்டார். ने हमारा बोझ को उठाया। ஆகவே நான் அந்த சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். और इसलिए मैं उस क्रूस का बड़ाई करूंगा। நான் மரிக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் மரித்தார். मैं मरने वाले स्थान पर मसीहा मर நான் गया। அவமானப்படுத்த இடத்துல அவர் அவமானப்பட்டார். और मैं जहां पर अपमानित होना चाहिए था वहां पर वो अपमानित हुआ। என்னுடைய வேதனை அவர் எடுத்துக்கொண்டார். और मेरे दुख को उसने उठा लिया। ஆகவேதான் அவர் மகிமையான ஒரு இரத்தத்தினால் மகிமையான சபையை உருவாக்கி और இருக்கிறார். इसलिए महिमा के लहू से उस महिमा के कलीसिया को ஆகவே खरीद लिया। சிலுவையில் அறையப்பட்ட அவரை அல்லாமல் வேறு ஒன்றையும் நான் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதில்லை. और इसलिए क्रूस की बातों को छोड़कर और किसी बात को मैं न सिखाऊं। ஆகவே மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரையே மேன்மை பாராட்ட इसलिए जो भी घमंड करना चाहे केवल मसीहा को ही घमंड से देखे। சிலுவைக்கு கீழாக और क्रूस के नीचे யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ना यहूदी ना यूनानी, எல்லாரையும் தேவன் ஒரே சரீரத்துக்குள்ளாக உள்ளே அவர் அழைக்கிறார். और सबको प्रभु एक ही मन के साथ बुलाता है। கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினால் அவர்களுக்கு புதிய பலனை கொடுக்கிறார். और मसीहा अपने लहू के साथ में नए सामर्थ को देता है। பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே, और एक पागलपन के समान का प्रचार को, ஐயா சிலுவையில இயேசுவா மரிச்சிருக்கிறாங்க, और क्रूस पर यीशु मर गया था, பயப்படாதங்க, डरना नहीं, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, आपके लिए एक आशीष है, உங்களுக்கு ரட்சிப்பு இருக்கிறது, आपके लिए उद्धार है, உங்களுக்கு பெரிய மகிமை காத்துக்கிட்டு இருக்கு. आपके लिए महिमा इंतजार करता है। அப்படிப்பட்ட பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே, और वैसे पागलपन का प्रचार को அந்த சிலுவையினாலே उस क्रूस के द्वारा மகிமையான ரட்சிப்பை கொடுக்க கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். महिमा के उद्धार को देने के लिए प्रभु इंतजार करता है। அவர் சொல்கிறார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் இந்த மகிமையான காரியத்தை செய்தார். और ज्ञानवान को शर्मिंदा करने के लिए ऐसे महिमा के कार्य பலமுள்ளவர்களை किया है। வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் இப்படி பலவீனமானவரை தெரிந்து கொண்டார். बलवान को जो निंदा करने के लिए प्रभु ऐसे बलहीन लोगों को चुन உள்ளவைகளை लिया। அவமாக்கும்படி தேவன் இழிவானவைகளை அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை சிலுவையின் மூலமாய் அவர் தெரிந்து கொண்டார். और तुच्छ जाने गए लोगों के द्वारा महान बातें बताने के लिए प्रभु ने ऐसे छोटे लोगों को चुन लिया। மாமிசமான எவனும் மேன்மை பாராட்டாமல் இருக்கும்படி கிறிஸ்து தன்னுடைய சிலுவையினாலே தன்னுடைய ஜனங்களை ரட்சித்தார். और मांस के सभी लोगों को महिमा में करने के लिए प्रभु ऐसे महान कार्य से उसका उद्धार किया है। ஆகவே மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரையே குறித்து மேன்மை பாராட்டு. इसलिए जो घमंड करना चाहे केवल मसीहा का क्रूस का ही महिमा करे। இதெல்லாமோ நாம் மேன்மை பாராட்டு. हम किसी क्या क्या बात की महिमा करते हैं, घमंड करते हैं। யோபு சொல்லுகிறார், अय्यूब कहता है, என்னுடைய கரத்தை பார்த்து मेरे हाथ को देख ஐயோ இதை எல்லாம் நான் சாதித்து விட்டேன் என்று சொன்னால் அது பாவம், अगर मैंने ये सब कुछ कर दिया करके कहें तो वो पाप है, அது தவறு, वो गलत ஆண்டவரே है। நான் அப்படி செய்ய மாட்டேன் என்கிறார். प्रभु मैं ऐसा नहीं करूंगा करके कहा था। எதையுமே நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு உதவி செய்கிறார். कोई भी बात का मैं नहीं बल्कि मसीहा ही करता है करके வாழ்க்கை कहो। முழுவதும் இது வரைக்கும் और जीवन के भर में अभी तक எதையெல்லாம் கர்த்தர் எனக்காக बहुत सारे बातों को प्रभु ने मेरे लिए என்னென்ன किया। நன்மைகள் எல்லாம் क्या செய்திருக்கிறார், क्या भलाई काम को किया என்னென்ன है, ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார், क्या क्या आशीष की बातों को किया எப்படிப்பட்ட है, ஆபத்திலிருந்து என்னை விடுதலை और ஆக்கியிருக்கிறார். कैसे दुख की बातों से छुटकारा இதெல்லாம் दिया எப்படி है। எனக்கு வருகிறது? ये सब कैसे मुझे मिलता है? சிலுவையிலே அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாலே அடிக்கப்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. क्रूस पर वो मार खाए हुए मेमने के समान मेरे लिए दुनिया के उत्पन्न के पहले हुआ சிலுவை है। மூலமாகவே நான் தெய்வத்தை
பக்கத்துல போறதுக்குள்ள பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். क्रूस के द्वारा मैं मसीहा के पास जाने के लिए मुझे मौका दिया உலக गया। தோற்றத்துக்கு முந்தி தேவன் இப்படிப்பட்ட சிலுவை பாடுகளுக்கு மத்தியில என்னை தெரிந்து கொண்டார். दुनिया के उत्पन्न के पहले ऐसे क्रूस के तकलीफ के बीच में प्रभु ने मुझे चुन लिया। ஆகவேதான் எரேமியா சொல்லுகிறார், इसीलिए यिर्मयाह कहता है 9வது அதிகாரத்துல 9वां अध्याय के अंदर 23 சொல்லுகிறது, उस पे 23वां वचन पर कहता ஞானி है, தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், और ज्ञानवान अपने ज्ञान की घमंड ना करें, பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், सामर्थवान अपने सामर्थ के कारण घमंड ना ஐஸ்வர்யவான் करें, தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட और வேண்டாம். धनी अपने धन के कारण घमंड ना करें। உங்களுக்கு தெரியுமா, எத்தனையோ ஞானவான்கள் இருக்கிறார்கள், कितने ज्ञानवान हैं, ஆனால் உலகத்துல வருகிற அழிவு வியாதிக்கு அவன் தப்பவே முடியாது. लेकिन दुनिया में आने वाले नाश और उसके अविनाश की बात जो महामारी से वो बच नहीं सकता। எத்தனையோ பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள், कितने सामर्थवान लोग हैं அவர்களால் முடியாமல் விழுந்து போடுகிறார். और वो आपसे सहन नहीं होते, वो गिर எத்தனையோ जाते हैं। ஐஸ்வர்யவான்கள் இருந்தார்கள், कितने धनी लोग हैं அவருடைய மரண படுக்கையில் ஒன்றுமே செய்ய முடியாமல் போய்விடுகிறார். और उनके मरण के बिस्तर पर कुछ नहीं कर सकते। ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், इसीलिए प्रभु कहता है, ஞானி அல்ல, ज्ञानवान नहीं, பராக்கிரமசாலி அல்ல, या कोई सामर्थवान नहीं, ஐஸ்வர்யவான் அல்ல, या कोई धनवान நீ नहीं। மேன்மை பாராட்ட வேண்டுமா? यदि तू घमंड करना चाहे, 24வது வசனம் சொல்லுகிறது, 23-24 वचन कहता है, மேன்மை பாராட்டுகிறவன் और परंतु जो घमंड करे பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தரையே அவன் மேன்மை பாராட்ட. और वह पृथ्वी पर करुणा न्याय धर्म के काम करने वाले यहोवा को ही वो घमंड करे, அதுதான் மேன்மையானது, और वही महिमा की बात அதைத்தான் है, கர்த்தர் और பிரியப்படுகிறார். उसी पे प्रभु खुश है। தேவன் நமக்காக எல்லாவற்றையும் உருவாக்கி மகிமையான காரியத்தை தருகிறார். और प्रभु सारे चीजों में हमें महिमा के बातों को देता है। மேன்மை பாராட்டுகிறவன் தன்னைத்தான் மேன்மை பாராட்டுகிறான், அவன் அழிக்கப்படுகிறான். और घमंड करने वाला अपने आप का बढ़ावा करे तो वो नाश किया जाए, தன்னைத்தானே மேன்மைப்படுத்துகிறவன் பின்வாங்கி போகிறான். और अपने आप को घमंड करने वाला वो पीछे हट जाता है। மேன்மைக்கு முன்னானது और தாழ்மை. महिमा की घमंड करने के पहले वो தாழ்மையான नम्रता, ஒரு மனிதனுக்கு தான் தேவன் மேன்மையை கொடுக்கிறார். नम्रता से रहने वालों को ही प्रभु घमंड की बातों को देता நான் அல்ல है। ஆண்டவரே, हे प्रभु मैं नहीं, நீரே இதை செய்தீர் என்று நம்புகிறவன் आप ही ऐसे करते हैं करके मैं विश्वास करता அப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை हूं, और செய்கிறார். वैसे महिमा के कार्य को करता है। பைபிள் சொல்லுகிறது, बाइबल कहती है, தேவனுடைய சாபம் இந்த உலகத்துல இறங்கும் போது, प्रभु का श्राप इस पृथ्वी पर उतरने के தேவனுடைய समय पर, நியாயத்திற்கு இறங்கும் போது, प्रभु का उस न्याय उतरने के समय அவருடைய पर, வெள்ளியோ பொன்னை அவர்களை விடுதலை செய்யாது, और उनका सोना चांदी उन्हें उससे छुड़ा नहीं அவருடைய पाएगा, ஐஸ்வர்யம் விடுதலை செய்யாது, और उनका धन उससे छुड़ा नहीं पाएगा, எல்லாம் தூர எரிந்து விடுவார். सब दूर फेंक दिया जाएगा। கர்த்தருடைய கிருபையே ஒரு மனிதனை காப்பாற்றும். और प्रभु का अनुग्रह एक मनुष्य को கல்வாரியில बचाएगा। தேவன் என்னை சம்பாதித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதமே என்னை அந்த மகிமையான காரியத்துக்கு என்னை நிறுத்தும். और प्रभु को उस कलवरी क्रूस पर जो कमा के रखा है वही बात मुझे छुड़ाएगा। ஆகவே தேவன் என் மேல வைத்திருக்க கிருபையை குறித்து, इसीलिए प्रभु मेरे पर रखा हुआ उस अनुग्रह को ரட்சிப்பை सोचकर, குறித்து उद्धार को सोच நான் மேன்மை பாராட்டுவேன். मैं घमंड करूंगा, என்னுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை, और मेरी धार्मिकता एक गंदगी से भरा அது हुआ वस्त्र ஒன்றுமே है, என்னை செய்யாது. वो कुछ मेरे लिए भलाई नहीं कर ஆகவே सकता। தெய்வத்துடைய கிருபையை நான் மேன்மை பாராட்ட और வேண்டும். इसीलिए प्रभु की बातों को मुझे घमंड அவர் करना எனக்கு है। செய்கிற ரட்சிப்பை நான் மேன்மை பாராட்ட और வேண்டும். वो मेरे लिए जो महिमा का कार्य करता है उसके लिए मैं घमंड करूं। தேவன் அதன் மேல் பிரியப்படுகிறார். प्रभु उसके लिए प्यारा है। ஆகவேதான் பவுல் சொல்கிறார், इसीलिए पौलुस कहता है, மேன்மை பாராட்டுகிறவன் சிலுவை குறித்தே மேன்மை जो பாராட்ட. घमंड करना चाहे केवल क्रूस की घमंड करें। சங்கீதம் 20வது சங்கீதத்துல वचन संहिता 20वां अध्याय के அவர் अंदर சொல்லுகிறார், वो कहता है, ஆபத்துல தேவன் எனக்கு அடைக்கலமாக இருந்தார், और तकलीफ के समय पर प्रभु मेरे लिए छुटकारा அவர் बना, தன்னுடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பினார். और वो पवित्र स्थान में से मेरे लिए वो छुटकारा बना என்னுடைய है। துதி ஸ்தோத்திரத்தை என்னுடைய காணிக்கையை அவர் காண்கிறார். और मेरा दान को धर्म को दिखता है, அவருடைய மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கிறார். और उसके पूरे मन की बातों को पूरा करता है। எங்களுடைய ரட்சிப்பின் தேவனே நாங்கள் மகிமையாய் பாடி துதிப்போம். और मेरा उद्धार की प्रभु को मैं उद्धार धन्यवाद और खुशी से அவர் गाऊंगा, நம்முடைய வேண்டுதல் எல்லாம் கேட்கிறார். और वो मेरी सारी विनतियों को सुनता है। எப்படி ஒரு மனுஷனை தன்னிடத்தில் அவர் இழுத்துக் கொள்ளுகிறார். कैसे एक मनुष्य को अपने पास खींच लेता விழுந்து है, போன மனுக்குலத்துக்கு ரத்தம் சிந்தி
என்னை அவர் தன்னுடைய பிள்ளையாய் மாற்றுகிறார். गिरे हुए मनुष्य के लिए लहू बहाकर वो अपने पास खींच लेता है। 7வது வசனம் சொல்லுகிறது சங்கீதத்துல, भजन संहिता 20 में 7 में लिखा है, சிலர் ரதங்களை குறித்தும் और कुछ रथों के बारे में, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை कुछ பாராட்டுகிறார்கள். घोड़ों के बारे में घमंड करते हैं, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். लेकिन हम अपनी प्रभु महिमा यीशु प्रभु यहोवा की घमंड करते हैं। அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், और वो टूट कर गिर पड़े, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். लेकिन हम उठ कर खड़े हैं। எனக்கு ரட்சிப்பை கொடுக்கிற அந்த நாமம், मेरा उद्धार देने वाला वो नाम, என்னை உயர்த்தி வைக்கிற அந்த நாமம், मुझे ऊंचे स्थान पे रखने அதே वाला वो நான் नाम, மேன்மை பாராட்ட வேண்டும். और उसी का मैं घमंड करूं। சிலுவையின் மூலமாய் வருகிறது. क्रूस के द्वारा आता है, தாழ இருந்த என்னை தேவன் தூக்கி நிறுத்துகிறார். और जो नीचे में पड़ा था मुझे उठाकर खड़ा किया। புழுதியில இருந்த என்னை தேவன் சிங்காசனத்தில் உட்கார जो வைக்கிறார். धूल में मैं पड़ा था मुझे उठाकर सिंहासन पे எப்படி இந்த रखा। ஆசீர்வாதம் நமக்கு தருகிறார்? कैसे ये आशीष हमें देता है। ரத்தம் சிந்தி என்னை மீட்டுக் கொண்டார். मुझे लहू गिराकर उद्धार किया है, என்னுடைய எல்லா பாடுகளையும் அவர் தன்மேல் எடுத்துக்கொண்டு என்னை விடுதலையாக்குகிறார். और मेरे सारे बोझ को निकाल कर मुझे अपने पास खींच लिया है। வேதம் சொல்லுகிறது, कलाम அவர் कहता है, முந்தி என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார். उसने पहले मुझसे प्रेम किया, ஆகவே அதை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன். इसीलिए मैं उसकी घमंड करूंगा। பேதுரு ஆவியில நிறைந்து பேசுகிறார். पत्रस आत्मा में भरकर कहता है, ரட்சிப்படைவதற்கு, उद्धार पाने के விடுதலை लिए, பெற்றுக் கொள்வதற்கு, छुटकारा पाने के लिए, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை இல்லாமல் வேறு ஒரு வழியும் கிடையாது. क्रूस के मरे हुए उस यीशु को छोड़कर और कोई रास्ता नहीं। ஆகவே நான் காப்பாற்றப்படுவதற்கு, और इसीलिए मैं बचने நான் के लिए, சுகமடைவதற்கு, मैं चंगाई पाने நான் के लिए, मैं ரட்சிக்கப்படுவதற்கு, उद्धार पाने के लिए, சத்ருவின் கையிலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு शत्रु के हाथों से छुड़ाए जाने के இயேசு लिए, கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் यीशु के नाम को छोड़कर வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. और कोई नाम नहीं दिया गया। ஆகவே அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். और इसीलिए वो क्रूस पर मरकर फिर से जी उठा। அப்போஸ்தலன் பவுல் பேசுகிறார், प्रेरित पौलुस कहता ஆகவே है, அவரோடு கூட நான் சிலுவையில் और அறியப்பட்டேன், इसीलिए मैं भी उसके साथ क्रूस पर நான் टंगा गया, கிறிஸ்துவோடு கூட நெருங்கி இருக்கிறேன். और मैं मसीहा के साथ बहुत निकट हूं। அவருடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன். और उसके जो घायल को मैंने अपने ऊपर ले लिया है। அவர் பொறுமையோடு இருந்தார், और वो धीरज से था, அன்போடு வாழ்ந்தார். प्रेम से जीवन அதே बिताया। ஆவிக்குரிய வார்த்தையை நான் எடுத்துக் கொள்ளுகிறேன். और उसी आत्मिक बातों को मैं उठा लेता இது हूं, சிலுவையின் மூலமா எனக்கு और கிடைக்கிறது. ये क्रूस के द्वारा मुझे मिला है। ஆகவே நான் இயேசுவை பற்றியே மேன்மை பாராட்டுகிறேன். इसीलिए मैं यीशु की ही घमंड அவருடைய करूंगा। சிலுவை பாடு மரணத்தினால் எனக்கு கிடைத்த வெற்றி, और அதை நான் மேன்மை उसके பாராட்டுகிறேன். क्रूस के द्वारा मुझे एक मिला हुआ उस विजय के लिए मैं घमंड அவருடைய करूंगा। விலையேறப்பட்ட வேதத்தை விசுவாசிப்போம். उसके कीमती कलाम को हम ध्यान करें, அவர் வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பை நாம் அனுபவிப்போம். और उसका उद्धार को हम अनुभव में लाएं। கர்த்தர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். प्रभु कभी नहीं हमें நம்முடைய छोड़ेगा। சுயத்தை மேன்மை பாராட்ட வேண்டும். हमारे खुद की बातों को घमंड ना நம்மளால करें, ஒண்ணுமே சாதிக்க முடியாது. और हमसे कुछ ना होगा। நமக்கு தெரியும் இந்த வியாதி காலத்துல हमें पता है इस बीमार के समय நினைத்த पर, இடத்துக்கு போக முடியல. और जहां हम चाहते हैं वहां नहीं जा நினைத்த सकते, இடத்துல நான் ஒன்றுமே செய்ய और முடியாது. जहां हम चाहते हैं वहां कुछ कार्य नहीं कर पाते, திருமணத்துக்கோ சாவுக்கோ எதையும் செய்ய முடியாது. और शादी के लिए या कोई किसी भी बात पे हम नहीं कर सकते। எல்லாம் இழந்து விட்டோம். सबको हमने खो दिया। ஆனால் தேவன் கிருபையினாலே हमें रक्षिத்திருக்கிறார். प्रभु अनुग्रह से हमें उद्धार அது किया, சிலுவையினாலே நமக்கு वो கிடைத்திருக்கிறது. क्रूस के द्वारा हमें ஆகவே मिला है। சிலுவை குறித்து நாம் அந்த மகிமையை பெற்றுக்கொள்வோம். और इसलिए क्रूस की उस महिमा को हम पालें, அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் பாக்கியவான். और उस क्रूस के द्वारा हम धोए गए तो हम அந்த धन्य हैं, சிலுவையை நோக்கி பார்த்து நாம் பிரகாசத்தை பெற்றுக்கொள்வோம். और उस क्रूस की ओर देखकर हम प्रकाशमान बने। மகிமையான கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமையால் நாம் நிரப்புவாராக. महिमा का प्रभु ऐसे महिमा की बातों से ஜெபம் भरे। பண்ணலாமா? प्रार्थना करें। பரிசுத்தமுள்ளவரே ஸ்தோத்திரம். पवित्र प्रभु ஒரு धन्यवाद। நாளும் நாங்கள் எங்களை மேன்மை பாராட்டக்கூடாது. कभी भी प्रभु हम अपने आप को घमंड ना நாங்கள் करें। ஒன்றுமல்லப்பா, हम कुछ नहीं, நாங்கள் வெறுமையாக்கப்பட்டவர்கள். हम व्यर्थ में किए நாங்கள் गए। புழுதியில இருந்தோம், हम धूल में थे, ரோடுல வீசப்பட்டிருந்தோம். हम रास्ते पे फेंके गए, இரக்கமாய் எங்கள் மேல அன்பு கூர்ந்து तो दया से हमारे पर अनुग्रह பெயர் சொல்லி किया। அழைத்து नाम लेकर உம்முடைய पुकारा, இரத்தத்தினால கழுவி अपने लहू से धोया, கண்மலையின் மேல் நிறுத்தினீர். चट्टान के ऊपर நன்றி रखा। சொல்லுகிறோம் பிதாவே. धन्यवाद कहते முடிவு हैं, வரை எங்களை காத்துக்கொள்ளுங்க. अंत तक संभाले உம்முடைய रख। சிலுவையை மேன்மை பாராட்டுகிறோம். आपकी क्रूस को ही महिमा करें। சிலுவையில் வெற்றி சிறந்த கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெற்றியை கொடுக்கும். क्रूस को जय पाए हुआ प्रभु हर एक के जीवन में जय இயேசு दीजिए। கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता, ஆமென். आमीन।